இந்தியாவில் ஏகப்பட்ட குருஜிஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. இந்த குருஜிஸ்க்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் இருக்கிற பிளஸ் பாயிண்ட் பெனிஃபிட் என்னன்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ், மக்கள் கூட்டம். இந்த மக்கள் கூட்டம் தான் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான பவரை கொடுக்குது. நீங்க யோசிக்கலாம், மக்கள் கூட்டம் இருக்குது, பட் இந்த கூட்டம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் இல்லையா? அதை நான் என்ன பண்றது அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நான் பொறுமையா ஆன்சர் பண்றேன். பட் இந்த கூட்டம் இருக்குது அப்படிங்கறதுனால பெனிஃபிட் என்னன்னா, ஒரு இடத்துல கூட்டம் இருக்கிறப்ப அந்த கூட்டம் மத்த மக்களை அட்ராக்ட் பண்ணி அது இன்னும் பெரிய கூட்டமா ஆகும். இதுதான் பெனிஃபிட் ஆஃப் ஹேவிங் அ பிக் ஃபாலோவர் லிஸ்ட். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் இல்லையா? அதை நான் எப்படி உருவாக்குறது அப்படின்னா, அதுக்கு ஆத்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றாரு. என்னன்னா, நம்ம எல்லா மனுஷங்களுமே எதையாவது நம்பி அதுக்காக நம்ம வேலை செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? ஆல் we need is a source to believe something. அந்த பிலீஃப், அந்த ஹோப் யாராவது நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்க நம்புறதுக்கு ரெடியா இருக்கிறோம். யோசிச்சு பார்த்தா ரிலிஜன்ஸ் எல்லாமே இந்த லாஜிக்ல தான் போகுது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். இன்னைக்கு நம்ம Law 27 from the book The 48 Laws of Power பார்க்க போறோம். இந்த வீடியோல எப்படி உங்களுக்கு ஒரு பெரிய ஃபாலோவர் லிஸ்ட் உருவாக்குறது அப்படிங்கறத ஆத்தர் சொல்றாரு. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்க ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா இருப்பீங்க. நீங்க யார்கிட்டயும் போயிட்டு நான் பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா உங்களோட ஃபாலோவர்ஸே உங்களுக்காக சண்டை போடுவாங்க, பேசி மத்தவங்கள கன்வின்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃப்ளூயன்சரை நான் இந்த லாவோட கனெக்ட் பண்ணி நான் பேச போறேன். அவர் யாருன்னு நான் பேர் சொல்ல போறது இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க அது யாருன்னு கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர் எப்படி தனக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்குனாரு அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், என்னோட இன்டென்ஷன் இதுதான் அப்படின்னு ஆக்ஷன்ஸ்ல அவர் சொல்லல. அவரு தன்னோட லெக்சர்ஸ், தன்னோட இன்டர்வியூஸ் மூலமா மக்களுக்கு புரியாத மாதிரி, நம்பிக்கையை கொடுக்கிற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு ஒரு மேஜிக்கான ஒரு விஷயம், நீங்க இதை செஞ்சீங்கன்னா நீங்க ஒரு கோடீஸ்வரர் ஆயிடுவீங்கன்னு சொன்னா மக்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஈவன் தோ அது ரியலிஸ்டிக்கா இல்லைனாலும் அதை நம்ம கேட்கிறப்ப, ஓ அப்பனா மேஜிக் இஸ் பாசிபிள், நம்ம மைண்ட் அப்படிதான் டியூன் பண்ணப்பட்டு இருக்கு. நம்ம அதை ரெடியா இருக்கோம் நம்புறதுக்கு. சோ இவர் என்ன பண்றாருன்னா, நீங்க இதை செஞ்சீங்கன்னா நீங்க பணக்காரர் ஆவீங்க அப்படின்னு சொல்றதுனால மக்கள் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாரோ அது ரொம்ப கிளியரா சொல்ல மாட்டாரு, வேகா சொல்வாரு. சோ இப்படி வேகா சொல்றதுனால என்ன ஆகுதுன்னா, மக்கள், ஒரு சேயிங் இருக்கு, people want to understand what they want to understand. நான் ஏதோ ஒன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அதே கான்செப்ட் தான் இந்த இன்ஃப்ளூயன்சரும் யூஸ் பண்ணிருக்கிறாரு. அவர் வேகா சில விஷயங்களை இன்டர்வியூஸ்ல, ஸ்பீச்சஸ்ல கொடுக்கிறாரு. அத மக்கள் அவங்களுக்கு வேண்டிய மாதிரி அதை ரிலேட் பண்ணிக்கிட்டு, அவரு ஒரு பயங்கரமான டிரான்ஸ்பர்மேட்டிவான ஒரு விஷயம் நடக்கும் இதை நீங்க செஞ்சீங்கன்னு சொல்றாரு. மக்கள் அதை நம்பிக்கிட்டு இந்த வேகான வேர்ட்ஸ் பிலீவ் பண்ணிட்டு அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் அவர் ஒரு கூட்டத்தை அவருக்காக உருவாக்குறாரு. இந்த இன்ஃப்ளூயன்சர் பண்ண ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு கூட்டம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அதுல ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு, சில மக்கள் போரா ஃபீல் பண்ணுவாங்க. சில பேரு இது உண்மையா, இவர் சொல்றது ரியலிஸ்டிக்கா ஒர்க் ஆகுமா அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த டவுட் இருக்கு இல்ல சில மக்களுக்கு, அவங்கள எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில அமைச்சிட்டு, இந்த மக்கள் இவரை நம்பி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு போர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரு சில விஷயங்கள் செய்வாரு. அது என்னன்னா, என்கிட்ட கார் இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாரு, கார்லயே போவாரு. அது கார் நார்மலான காரா இருக்காது, லக்ஸூரியஸ் காரா இருக்கும். ட்ரிப்ஸ் எல்லாமே ஃபாரின் இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸா போவாரு. நான் சொல்றதெல்லாம் நான் செஞ்சதுனாலதான் இந்த மாதிரி ஒரு லைஃப் நான் வாழறேன், பாருங்க என்னோட வீடு எவ்வளவு பெரிய லக்ஸூரியஸான வீடு அப்படின்ட்டு மத்தவங்கள, அதாவது அவரோட ஃபாலோவர்ஸுக்கு இந்த மாதிரி என்கிட்ட இருக்குன்னு கண்களுக்கு குளிர்ச்சி கொடுக்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் காட்டி மத்தவங்கள, இவரு சொல்றது உண்மைதான், இவரு சொல்றத நம்ம செஞ்சா இவர மாதிரியே நமக்கும் இதெல்லாம் நடக்கும்னு பிசிக்கல் திங்ஸ் மூலமா காட்டி அவங்கள தன்வசமே வச்சுக்கிறாரு.
இப்ப இந்த மக்கள் நம்ம பக்கத்திலே இருக்கணுங்கிறதுக்காக இந்த இன்ஃபுளுசர் என்ன பண்றாருன்னா தன்னோட ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு ரிச்சுவல் கொடுக்கறாரு. காலையில நீங்க இதை செய்யணும், நைட் இதை செய்யணும், எனக்காக நீங்க இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சாதான் நீங்க நினைக்கிற விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்கள நம்ப வச்சு அவங்களுக்கு ஒரு ரொட்டீனை இவரு கொடுப்பாரு. அந்த ரொட்டீனை இவரு கொடுக்கறதுனால மத்தவங்க அதை செய்யறதுனால அது உங்களுக்கு ஹேபிட்டா மாறிடும். அவங்க எல்லாரும் இந்த இன்ஃபுளுசர் சொல்றது தான் கரெக்ட், இதனால எனக்கு நல்ல மாற்றங்கள் வருதுன்னு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்றப்ப இது ஒரு சிம்பிளா ஒரு பிளசிபோ எஃபெக்ட் கூட சொல்லலாம். ஒரு மருந்து, அதுல எந்த மருந்துமே இருக்காது, ஆனா அந்த மருந்தை சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்பு குணமடைகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வருது இல்லையா, அதுதான் பிளசிபோ எஃபெக்ட். அந்த மாதிரி நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுவே அந்த இன்ஃபுளுசருக்கான வெற்றி தான். இந்த மாதிரி அவர் சில ரிச்சுவல்ஸை கொடுத்து காலையில செய்யுங்க, நைட்டு செய்யுங்க, மதியம் செய்யுங்கன்னு சொல்லி அவங்கள அதை ஃபாலோ பண்ண வச்சு மக்களை இவரு பக்கமே வச்சிருக்கிறாரு. நாலாவது என்ன பண்றாருன்னா இவரோட இன்கம் சோர்ஸ் எப்படி வருது அப்படிங்கறத சொல்லவே மாட்டாரு. ஆனா இதெல்லாம் நான் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி என்கிட்ட இவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு தவிர ஆக்சுவலா இன்கம் இங்க இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா உண்மை அவரோட ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்து தான் வருது. அவரு நீங்க இதை வாங்குங்க, இதை செய்யுங்க, இதை செஞ்சா நீங்களும் என்ன மாதிரி ஒரு பெரிய வீடு வாங்கலாம், இந்த மாதிரி ஒரு லக்ஸுரியஸான கார் வச்சிருக்கலாம் அப்படின்னு மத்தவங்களை நம்ப வச்சு எல்லாரும் அதை நம்பி இவர்கிட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவரு அந்த பணத்தை வச்சு இன்னும் பெரிய பெரிய வீடு அது இதெல்லாம் வாங்கி பாருங்க என்னோட மெத்தட் வேலை செய்யுது, நீங்களும் என் மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா இது உங்களுக்கும் நடக்கும்னு மத்தவங்களை நம்ப வச்சு அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குவாரு. ஃபிஃப்த், நான் சொல்ற இன்ஃபுளுசர் இதை செஞ்சாரான்னு எனக்கு தெரியாது. இந்த ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு கேங், ஒரு நல்ல ஒரு டீம், ஒரு ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னா அதை அப்படியே வச்சிருந்தா அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். நம்ம ஒரு போட்டி உருவாக்கணும். இங்க பாரு, நம்ம எல்லாரும் ஒரு காமன் கோல்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளோட எதிரிங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு எதிரிய உருவாக்குறதன் மூலமா இந்த குரூப், இவரு உருவாக்குன குரூப் அப்படியே இருக்கும். இன்ஃபேக்ட் அது அதிகமா தான் ஆயிட்டு போகும். இந்த 5 ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணி நிறைய இன்ஃபுளுசர்ஸ், நிறைய குருஜிஸ் ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறாங்க. நீங்க சக்சஸ்ஃபுல்லா பவர்ஃபுல்லான பர்சனா வரணும்னா இதே ஸ்ட்ராட்டஜிய நீங்க ஃபாலோ பண்ணலாம். நான் ஒரு இன்ஃபுளுசரை மைண்ட்ல வச்சு, ஏன்னா நான் பார்த்ததை வச்சு நான் சொல்ற விஷயம் தப்பா இருக்கலாம், ஆனா நான் பார்த்ததை புரிஞ்சுக்கிட்டத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் ஷேர் பண்றேன். மேபி அந்த தப்பா கூட புரிஞ்சிருக்கலாம், அந்த இன்ஃபுளுசர் நல்ல இன்ஃபுளுசரா கூட இருக்கலாம். வித் திஸ் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் இட் வித் தி பீப்புள் whom you care the most, and as always sharing is caring. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். Until then, take care and bye.